உங்க பிரச்சனை பெருசா இல்ல உங்க மனசு சின்னதா? அதுக்கான பதில இந்த கதை சொல்லும். ஒரு சீடன் எப்ப பார்த்தாலும் தன்னுடைய வாழ்க்கையை நினைச்சு புலம்பிக்கிட்டே இருப்பான். அவனுடைய குரு கிட்ட போயிட்டு எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் நடக்குது அப்படின்னு அடிக்கடி வருத்தப்படுவான். இதை கவனிச்ச அந்த குரு அவனுடைய கையில ஒரு கைப்பிடி உப்பு கொடுத்து இதை ஒரு டம்ளர் தண்ணியில கலந்து குடி அப்படின்னு சொல்றாரு. அவனும் அதே மாதிரி குடிக்கிறான். குரு கேக்குறாரு தண்ணி எப்படி இருக்குன்னு. ரொம்ப உப்பு கரிக்கிறதாவும் வாயிலேயே வைக்க முடியலன்னு அந்த சீடன் சொல்றான். குரு எதுவுமே பேசாம அவனை ஒரு ஏரி கரைக்கு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் அதே மாதிரி ஒரு கைப்பிடி உப்பு அவன் கையில கொடுத்து இந்த ஏரியில இத வீசு அப்படின்றாரு. அவனும் அதே மாதிரி செய்யறான். இப்போ இந்த தண்ணியை அள்ளி குடிச்சு பாரு அப்படின்னு சொல்றாரு. சீடனும் குடிச்சு பாக்குறான். குரு எப்படி இருக்குன்னு கேட்க அவனும் தண்ணி ரொம்ப சுவையாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்குன்னு சொல்றான். இப்ப அந்த குரு சீடன் தோள் மேல கையை போட்டு சொல்றாரு, மகனே, நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்களும் இந்த உப்பு மாதிரி தான். அதோடைய அளவு எப்பவுமே மாறாது. ஆனா நம்ம அதை எந்த பாத்திரத்துல போடுறோம் அப்படின்றதுதான் முக்கியம். உண்மையிலேயே உங்க மனசை ஒரு சின்ன டம்ளர் மாதிரியே குறுகலா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சின்ன கஷ்டம் வந்தா கூட அங்கேயே உடைஞ்சிருவோம். ஆனா உங்க மனசையும் புரிதலையும் பெரிய ஏரி மாதிரி விரிவடைய செஞ்சா எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் அது உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பிரச்சனையை பார்த்து பயப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய மனசு டம்ளர் மாதிரி குறுகலா இருக்கா இல்ல ஏரி மாதிரி விரிவடைஞ்சிருக்கான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க.